தங்கலான் வெற்றி பா. ரஞ்சித் உடன் இணையும் சூர்யா. டைட்டிலே வேற லெவலில் இருக்கே. இயக்குனர் பா. ரஞ்சித் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டாப் இயக்குனர்களில் ஒருவராக உள்ளார். இவரது படங்கள் என்றால் விமர்சன ரீதியாக மட்டுமில்லாமல் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்து வருகின்றார். இறுதியாக அவரது இயக்கத்தில் வெளியாகியுள்ள படமான தங்கலான் படம் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் இயக்குனர் பா. ரஞ்சித் இயக்கத்தில் சூர்யா நடிக்க உள்ள படத்தின் பூஜை நடைபெற்றது. இயக்குனர் பா. ரஞ்சித் இயக்கத்தில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தங்கலான். இந்த படத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி, ஹரி, அர்ஜுன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆனது. வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் இந்தியிலும் படம் ரிலீஸ் ஆக உள்ளது. படம் குறித்த விமர்சனங்களில் மிகவும் முக்கியமானது படம் பேசும் அரசியல்தான். நாகர்கள், பௌத்தம், பூர்வகுடி மக்கள் என கோலார் தங்கவயலை கதைக்களமாக கொண்டும் மாய யதார்த்த திரைக்கதையை கொண்டும் படத்தினை இயக்கியுள்ளார் பா. ரஞ்சித். இந்த காரணங்களுக்காகவே படத்தினை ரசிகர்கள் தொடர்ந்து பாராட்டி வருகின்றனர். குறிப்பாக விக்ரம் போன்ற உலகம் போற்றும் நடிகரை மிகச்சரியாக பயன்படுத்தி அவருக்கும் மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்தது மட்டுமல்லாமல் தான் கூற வந்த கருத்தையும் தெளிவாக கூறியுள்ளார். சூர்யாவின் 45வது படத்திற்கு ஜெர்மன் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த படத்தினை தங்கலான் படத்தினை தயாரித்த தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவின் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிறது. மேலும் இது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் 25வது படமாகவும் உருவாக உள்ளது. இந்த படத்தின் பூஜை சென்னையில் இன்று அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற்றுள்ளது. இந்த விழாவில் பாடலாசிரியர் மதன் கார்கியும் கலந்து கொண்டுள்ளார். இந்த பூஜையின் போது படத்தின் போஸ்டரும் இடம்பெற்றுள்ளது. அதில் வானத்திலிருந்து போர் விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் ஒருவர் குதிப்பதை போல் இருக்கின்றது. இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது. பா. ரஞ்சித் இயக்கத்தில் தற்போது வெளியாகியுள்ள தங்கலான் படத்தினையும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்தது. அதே நிறுவனம்தான் தற்போது ஜெர்மன் படத்தையும் தயாரிக்கின்றது. 2ஆம் உலகப் போரை மையப்படுத்திய கதைக்களமாக இருக்கும் என கூறப்படுகின்றது. அதேபோல் சூர்யாவின் கங்குவா படத்தினையும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்தினை இயக்குனர் சிவா இயக்கியுள்ளார். மேலும் இதே தேதியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆக உள்ளது. இது தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.